Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சருடைய லெக்சர் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினான இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ்லாம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்னா என்ன? இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒன்று சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நாலேஜை யூஸ் பண்ணி அதாவது இன்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணுறவங்க, ஓகேவா? அவங்கள தான் நம்ம ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படின்றது. ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, அங்கே என்ன சுச்சுவேஷன் சொல்லி நான் சென்ஸ் பண்ணுறேன், சென்ஸ் பண்ணி என்னுடைய எதை மூலியமாக நான் சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய நாலேஜ், ஓகேவா? அந்த நாலேஜ் எப்படி இருக்கும்? ரேஷ்னலாக இருக்கும். ரேஷ்னல் திங்கிங் மூலியமாக நான் நாலேஜ், இன்ட்ராக்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கோல்ஸ் எங்கே என்ன மாதிரி இருக்குன்னு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு செயல்படுறவங்க தான் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படின்றவங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ் மொத்தம் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. என்னன்னா ஏஜென்ட்டோட ஃபங்க்ஷன், ஆர்கிடெக்சர், ஏஜென்ட்டோட ப்ரோக்ராம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஏஐல ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். The task of AI is to design an agent program that implement the agent function. ஒரு ஏஜென்ட் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கறது தான் இந்த ஏஜென்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. த மேப்பிங் ஃப்ரம் த பெர்செப்ஷன் ஆஃப் ஆக்ஷன், ஓகேவா? எப்படி பெர்செப்ஷன் டு ஆக்ஷனுக்கு எப்படி மாறும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, சென்சார்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏஜென்ட் சென்ஸ் பண்ணுவாங்க, பெர்செப்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த அதாவது அவங்க சென்ஸ் பண்ண விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரன் பண்ணுவாங்க. அதான் ஃபிசிக்கல் சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர் அப்படின்றது. ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஏஜென்ட் அப்படின்னாலே ரெண்டு இருக்கும், ஆர்கிடெக்சர் பிளஸ் ப்ரோக்ராம் இருக்கணும், ஓகேவா? என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 ஃபார்ம் இருக்கு. சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், மாடல் பேஸ்டு ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், கோல் பேஸ்டு ஏஜென்ட், யூட்டிலிட்டி பேஸ்டு ஏஜென்ட், லேர்னிங் ஏஜென்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ சிம்பிளா என்ன பாயிண்ட்ஸ் தேவை, என்ன டயக்ராம் தேவை அதை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னா என்ன? திஸ் ஏஜென்ட் பெர்ஃபார்ம் ஆக்ஷன் யூசிங் த கரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ என்ன நம்ம ஃபீல் பண்றோம், சென்ஸ் பண்றோமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பாஸ்ட் ஹிஸ்டரி, அதாவது முன்னாடி நடந்த எந்த விஷயத்தையுமே எடுத்துக்காம கரண்டா இப்ப என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் எடுத்து அதுக்கு ஏத்தாப்புல அந்த என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணி ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றவங்கள தான் நம்ம சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணி இப்ப கரண்ட்ல என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றது. இதுதான் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். இது எதை பேஸ் பண்ணி நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஆக்ஷன் ரூலை பேஸ் பண்ணி நடக்கும். இப்போ இஃப் கண்டிஷன் தென் ஆக்ஷன், இந்த கண்டிஷன் இருந்தா இந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? இது கேன் ஒன்லி பி டன் பேஸ்ட் ஆன் த ப்ரீ டிட்டர்மைன்ட் ரூல்ஸ். அதாவது முன்னாடியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் அந்த கண்டிஷனுக்கு, அதை மட்டும் பேஸ் பண்ணி நாலேஜ் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றது, ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ ரெட் கலர் இருந்தா டிராஃபிக் சிக்னல்ல ஸ்டாப் பண்ணணும், கிரீன் கலர் இருந்தா மூவ் பண்ணலாம், எல்லோ கலர்னா வெயிட் பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா ஒரு விஷயத்தை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஜஸ்ட் என் நாலேஜ் மூலமா எடுத்து யூஸ் மட்டும் பண்றேன், ஓகே? பாஸ்ட் ஹிஸ்டரி எதையுமே நான் எடுத்துக்க போறது இல்லை. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான டயக்ராம் பாருங்க. இங்க எப்பவும் போல நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா என்விரான்மெண்ட் இருக்கு, தென் ஏஜென்ட் இருக்கு. இது ஃபுல்லா ஏஜென்ட். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல இருக்கிறது ஃபுல்லா ஏஜென்ட், இவங்க என்விரான்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணும், ஏஜென்ட் முதல்ல பெர்ஸ்பெக்ட் பண்ணும், ஓகேவா? எது மூலியமா? சென்சார்ஸ் மூலியமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா என்ன பார்க்கும், வாட் த வேர்ல்ட் இஸ் லைக் நவ், எப்படி அந்த என்விரான்மெண்ட் வேர்ல்டு இப்ப இருக்கு அப்படின்னு பார்க்கும். அண்ட் வாட் ஆக்ஷன் ஐ டூ நவ், இப்போ ஐ ஷுட் என்ன நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அந்த பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கோம், கண்டிஷன் ஆக்ஷன் ரூல். சோ கண்டிஷன் ஆக்ஷன் ரூல் யூஸ் பண்ணி என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை எடுத்துக்கும். அந்த ஆக்ஷன் யாரை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஆக்சுவேட்டர்ஸை வச்சு என்விரான்மெண்ட்ல ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். இவ்வளவுதான். இந்த மாதிரி லைட்டா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல எழுதுனீங்கன்னா எதையுமே நம்ம மெமரி பண்ண தேவையில்லை, அதாவது மனப்பாடம் பண்ணி எழுத தேவையில்லை, ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல எழுதிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாடல் பேஸ்டு ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். மாடல் பேஸ்டு ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்னா ஒரு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றப்ப முன்னாடி ஒரு விஷயத்தை எது பண்ணுது, ஓகேவா?
மாடல் பேஸ்ட் அப்படின்றப்ப முன்னாடி அப்படின்னே தெரியுது. ஸோ இட் யூசஸ் பெர்ஸ்பெக்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, முன்னாடி என்ன இருக்கோ அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி அதாவது ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஏஜென்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுல என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கோ, அந்த மெமரியிலேருந்து எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி இப்போ ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்போது நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறனால இப்போ இருக்க சுச்சுவேஷனை முழுசாக அப்சர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்ஷியலாக அப்சர்வ் பண்ணால் போதும். ஸோ பார்ஷியலி அப்சர்வபிள் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதில் மொத்தம் 2 விஷயம் இருக்குது. மாடல் ஒன்று, இன்டர்னல் ஸ்டேட்டோட. மாடல் அப்படின்னா ஹவு த திங்ஸ் ஹேப்பன் இன் த வேர்ல்டு, எப்படி வந்து அந்த விஷயம் வந்து அந்த என் வேர்ல்டில் நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்டேட். இன்டர்னல் ஸ்டேட்னா அன்அப்சர்வ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கேன் கெட் ஃப்ரம் பெர்ஸ்பெக்ட் ஹிஸ்ட்ரி. அதாவது முன்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி, அதாவது நான் உணர்ந்து முன்னாடியே வந்து ஒரு ஃபீல் பண்ணி சென்ஸ் பண்ணி ஒரு சில விஷயம் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை பேஸ் பண்ணி என்னுடைய மெமரியிலேருந்து எப்படி நான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இந்த இருக்க ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, சிம்பிள் ரிஃப்ளெக்ஸுக்கும் இங்கே மாடல் பேஸ்டு ரிஃப்ளெக்ஸுக்கும். அது வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் வந்து எந்த ஒரு பெர்ஸ்பெக்ட் ஹிஸ்ட்ரியுமே எடுத்துக்காது. ஜஸ்ட் வந்து இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன் நடக்குதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கோ. இங்கே பெர்ஸ்பெக்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்துக்கோ. தென் அந்த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் வந்து பார்ஷியலி ஃபுல்லி அப்சர்வபிள், மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் வந்து பார்ஷியலி அப்சர்வபிள். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளுடைய ஸ்டேட்டு எந்த மாதிரி இருக்குன்னா அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணணும்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும், இங்கே என்விரான்மெண்ட், இவங்க ஏஜென்ட், இங்கே ஏஜென்ட் இருக்காங்க. ஓகேவா, என்விரான்மெண்ட் வந்து சென்சார்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா பெர்ஸ்பெக்ட் பண்ணுது. ஏஜென்ட் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து அதாவது பெர்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ ஒரு ஸ்டேட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், இன்டர்னல் ஸ்டேட். அந்த இன்டர்னல் ஸ்டேட்லேருந்து எப்படி வேர்ல்டு இருந்துச்சுன்னு நான் எடுத்துக்க முடியும். ஸோ ஹவு த வேர்ல்டு எவால்வ்ஸ், வாட் மை ஆக்ஷன் டு, என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டேட்லேருந்து கேட்டுக்க முடியும். எதுக்குன்னா பெர்ஸ்பெக்ட் ஹிஸ்ட்ரியை எடுத்து. ஓகேவா, தென் எப்பவும் போல் கண்டிஷன் ஆக்ஷன் ரூல் யூஸ் பண்ணி என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ ஆக்சுவேட்டர்ஸ் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் மாடல் பேஸ்டு ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். ஓகே, தேர்ட் ஒன் கோல் பேஸ்டு ஏஜென்ட். கோல் பேஸ்டு ஏஜென்ட் அப்படின்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட கோல் இருக்கு, அந்த கோலை மட்டுமே பேஸ் பண்ணி நான் பண்ண போறேன், வேற எந்த ஆக்ஷன்ஸும் எனக்கு தேவையில்லை, அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா, அதுதான் கோல் பேஸ்டு ஏஜென்ட். திஸ் சூஸ் தர் ஆக்ஷன் இன் ஆர்டர் டு அச்சீவ் கோல்ஸ். கோலை அச்சீவ் பண்ணா மட்டும் போதும். திஸ் அலோவ் த ஏஜென்ட் வே சூஸ் அமாங் த மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ். ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னா ஒரு விஷயம் ஒரே மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, பல சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு வே சொல்யூஷன் மட்டும் இருக்காது, பல வேல இருக்கும். அதில் நீ எதை வேணா சூஸ் பண்ணலாம். பட் எனக்கு என்ன தேவை, நான் கோலை ரீச் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கோல் பேஸ்டு ஏஜென்ட். ஓகேவா, இதில் என்ன ஆகும் அப்படின்னா சர்ச் அண்ட் பிளானிங் டெக்னிக் தான் முக்கியமாக நடக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஜிபிஎஸ் மேப்பிங் என்ன பண்ணும், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், சென்னையிலேருந்து இப்போ நான் திருச்சிக்கு ரீச் ஆகணும். என்ன பண்ணுவேன், சென்னை டு திருச்சிக்கு பல பாசிபிள் வேஸ் இருக்கும். இப்போ ஒரு 4 பாசிபிள் வேஸ் இருக்குன்னா எனக்கு அந்த 4 பாசிபிள் வேஸ்ல எதுல வேணா நான் போகலாம், ஆனா எனக்கு தேவை திருச்சிக்கு போகணும், அவ்வளோதான். ஓகேவா, அப்ப நான் ஜிபிஎஸ் மேப்பிங் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு மேப் போடுறேன், இவ்வளோதான் வந்து கோல் பேஸ்டு ஏஜென்ட். ஓகே, அதுக்கான டயக்ராம் அப்படி எப்படி இருக்கும், சேம் என்விரான்மெண்ட் இருக்கு, பெர்ஸ்பெக்ட் இருக்கு, ஸ்டேட் இருக்கு, ஹவு த வேர்ல்ட் எவால்வ்ஸ், வாட் மை ஆக்ஷன் டு தான் சேம் வரும். பட் முதல்ல எப்படி இருந்துச்சு என்னோட வேர்ல்டு, இப்போ நான் அந்த ஆக்ஷன் பண்ணா என்னோட வேர்ல்டு எப்படி இருக்கும், வாட் இட் வில் பி லைக் இஃப் ஐ டூ த ஆக்ஷன் ஏ பண்ணா எப்படி இருக்கும். ஓகேவா, அந்த ஆக்ஷன் பண்ணா என்னோட வேர்ல்டு எப்படி இருக்கும், நான் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் எக்ஸ்ட்ரா ஒன்று. தென் என்ன ஆக்ஷனோ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா கோல் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, ஏன்னா என்ன கோலை நோக்கி தான் என்னோட ஆக்ஷன் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து ஆக்ஷன் பேஸ்டு ரூல் எடுக்க மாட்டேன், கண்டிஷன் ஆக்ஷனுக்கு கோல் எடுத்துக்குவேன். ஸோ கோல் எடுத்துட்டு வாட் ஆக்ஷன் ஐ ஷுட் டூ நவ் அப்படின்னு கேட்டுட்டு ஆக்சுவேட்டர்ஸ் மூலியமா ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்விரான்மெண்ட்ல. இது கோல் பேஸ்டு ஏஜென்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி பேஸ்டு ஏஜென்ட். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்டையும் மல்டி ரிஃப்ளெக்ஸ் அதாவது மாடல் பேஸ்டு ஏஜென்ட்டையும் என்ன பண்ணோம் கம்பேர் பண்ணி படித்த மாதிரி இங்கே கோல் பேஸ்டு ஏஜென்ட்டையும் யூட்டிலிட்டி பேஸ்டு ஏஜென்ட்டையும் கம்பேர் பண்ணி படிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூட்டிலிட்டி பேஸ்டு ஏஜென்ட்டும் சேம் வந்து கோலை நோக்கி போகிறது தான். அந்த கோலை நோக்கி போகிறதுலே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னா யூட்டிலிட்டியில் பெஸ்ட் வே. ஓகேவா, அந்த கோலை நான் ரீச் பண்ணணும், ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தான் நான் ரீச் பண்ணணும், பெஸ்ட் வே யூஸ் பண்ணி ரீச் பண்ணணும். பட் கோல் பேஸில் என்ன பண்ணோம், நீ எந்த வேலை வேணா போ, ஆனால் எனக்கு தேவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் ஒரு கோலை மட்டும் வச்சிடுறேன். பட் இங்கே நான் கோலையும் ரீச் பண்ணணும், பட் அதில் பெஸ்ட்டான கோலை தான் நான் பெஸ்ட்டான வே யூஸ் பண்ணி தான் நான் ரீச் பண்ணணும். ஓகேவா, அப்போது சென்னை டு திருச்சிக்கு ஒரு 4 வே இருக்குன்னா எந்த வே பெஸ்ட்டுன்னு நான் பார்ப்பேன், எது எனக்கு கம்மியான டைமில் போகுதுன்னு பார்த்தா அந்த வேவை சூஸ் பண்ணுறதுக்கு பேர் யூட்டிலிட்டி பேஸ்டு ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுதான் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஹவு ஹாப்பி ஐ வில் பி இன் அ சர்ச் ஸ்டேட். ஓகேவா, எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது. நான் வந்து என்ன முதல்ல வேர்ல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன், என்னோட பெர்ஸ்பெக்ட் ஹிஸ்ட்ரி அந்த ஸ்டேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எவால்வ் பண்ணிட்டேன் வேர்ல்டை, ஒரு ஆக்ஷன்
ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா எனக்கு பெஸ்ட் வே கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் அந்த ஹாப்பின்ற ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவேட்டர்ஸில் கொடுத்துட்றோம். ஓகேவா? இது நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் லேர்னிங் ஏஜென்ட். லேர்னிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறாங்க தானே. திஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் இஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி வந்து அதே ஏஜென்ட் என்விரான்மெண்ட்டில் வேற ஏதாவது, அதாவது ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, அதை வந்து வேற ஏஜென்ட் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் நாலேஜை பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி வேர்ல்டு எவால்வ் ஆயிருக்கு. இப்போ நான் அதில் வேற சேஞ்சஸ் பண்ணேன்னா எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும், என்னால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் என்னுடைய கோல். அப்படின்றப்ப எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை நான் கற்றுக்கிறதுக்கு பேர் தான் லேர்னிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் மொத்தம் 4 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எலமெண்ட், லேர்னிங் எலமெண்ட், கிரிட்டிக் அதாவது ஃபீட்பேக், அடுத்து ப்ராப்ளம் ஜென்ரேட்டர். ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டயக்ராமும் ஒரே மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் இந்த 4 எலமெண்ட்ஸ் மெயின் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். எப்பவும் போல என்விரான்மெண்ட் தான் பெர்ஸ்பெக்ட் பண்ணுது ஏஜென்ட்ல. ஓகேவா? என்னன்னா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எலமெண்ட். பெர்ஃபார்மன்ஸ் எலமெண்ட் நான் என்ன பண்ண போறேன் சென்சார்ல கொண்டு வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கிரிட்டிக் ஃபீட்பேக்கை கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேர்னிங் எலமெண்ட்ஸ்க்கு கொடுக்கும். இந்த லேர்னிங் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்ளம் ஜென்ரேட்டர் இருப்பாங்க, ப்ராப்ளம் எலமெண்ட் இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்து எலமெண்ட் இருக்கு, அது என்ன பண்ணுது அப்படின்னா நாலேஜ் பேஸ் பண்ணி லேர்னிங் என்விரான்மெண்ட்டுக்கு ப்ரீவியஸாக இருக்க கொடுக்குது. ஓகேவா? அந்த ப்ராப்ளம் ஜென்ரேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அனாலிசிஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எலமெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த 4 எலமெண்ட்டையும் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, தென் என்னுடைய ஃபீட்பேக் என்ன பாஸ்ட்ல, அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டு என்னோட ப்ராப்ளம் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் எப்படி கடைசியாக இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அந்த ப்ராப்ளமை நான் மாற்றி என்னுடைய ஆக்ஷனை நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இதுதான் இந்த 4 காம்போனன்ட். ஓகேவா? லைனை நீங்கள் 4 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோதான் நமக்கு லேர்னிங் ஏஜென்ட்ன்றது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா இந்த 5 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸுமே திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பெர்ஸ்பெக்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்காது, முன்னாடியே ஃபீல் பண்ண சென்ஸ் பண்ண ஹிஸ்ட்ரியெல்லாம் எதையுமே எடுத்துக்காது. ஜஸ்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் என்னோட ஏஜென்ட் என்ன பார்க்குதோ என்விரான்மெண்ட்டில் அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதோட பேசஸ் யூஸ் பண்ணி பண்ணும். தென் இது ஒரு ஃபுல்லி அப்சர்வபிள். மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பெர்ஸ்பெக்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கும், பார்ஷியலாக மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இன்டர்னல் மெமரியை யூஸ் பண்ணும். கோல் பேஸ்ட் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிறத கரெக்டாக என்ன வந்து கோல்ஸில் எனக்கு தேவை, என்னுடைய கோலை ரீச் பண்ணணும், அதை மட்டுமே யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறது கோல் பேஸ்ட். யூட்டிலிட்டி பேஸ்ட் என்ன பண்ணணும்னா எனக்கு கோலை வந்து ரீச் பண்ணணும், பட் அதில் பெஸ்ட் வேவை ரீச் பண்ணணும்னு சொல்லி பெஸ்ட் வேவை சூஸ் பண்ணும். லேர்னிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 4 காம்போனன்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி இருந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஒரு ஏஜென்ட் வந்து வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்க ட்ராபேக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணி புதுசாக எனக்கு என்ன ஆக்ஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேனோ என்னுடைய ஏஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.